எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃப் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே புதுசாக இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தாரு. எங்களை அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்க அப்பா ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு. பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லிஸ்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். உட்காந்தோடனே அப்பா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 21 வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் மாறி தொட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேரன்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் இந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடிச்சதுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்ல எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதில் அந்த மாதிரி வரும். அதில் அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க, யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா. ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும். தேங்க்யூ. வணக்கம். எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. இப்போ இருக்கிறதே 10 நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும். நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ஒரு 2 மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. காரணம், இயக்குனர் சேரன் சார் அவர்கள் நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில், அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது, எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது, நிறைய அசிஸ்டன்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம். நான் பார்த்துட்டேன், கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா, அப்போ பரத்வாஜ் சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும், என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் எனக்கு டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே செலைக்க மாட்டேன், எந்த வேலையும் கிடையாது. காலை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் ஒரு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு, அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சார், இவர் வைரமுத்துட்டு இருந்தவர் சார்,
புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார், ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது, அதாவது பாண்டவர் பூமி, இந்த படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய கவிஞர் இருக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு, இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குனருக்கு உதவி இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவி இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்க கூட வந்து வெளியில் போனால் அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பாவேஜ் எழுதியிருப்பாரு, ஒன்று அண்ணன் எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தோட விட்டுட்டாரு, ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற அமீர் சாரோடைய எல்லா படத்துலையும் எல்லா படைப்புகளையும் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டு மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்திருக்கலாம். எங்கள் ஊர் ஏற்ற இயக்குனர்களுக்கு கூட நான் எழுதுனது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல, 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்துல எழுதுனதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி, தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பா பாட ஒருத்தர் சரி பண்ண, அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்னைக்கு எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுறது, ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்குள்ள பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்து. நன்றி. அப்பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பச்சன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல, நமக்கு தெரியாது. அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு. இல்லை சார்ண்ணே, உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு. நான் அதே வேகத்தில் வந்து விஜய் சார் திட்டுறாரு, இதெல்லாம் கேட்டு வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? ஆமாண்டா அப்படின்னாரு. போங்க சார், விஜய் சார் திட்டாரு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, அது கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும், அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது. அது வேறு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். டேரக்டர் கடைசியில் போயிட்டு நான் 3 மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னாரு. யார் இவர்? விஜய் சாரை வச்சு 3 மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு. தவமாய் தம்பிருந்து ஒரு பேரலாக ஒரு பூண்டா இதே மாதிரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம், ஓகேவா அப்படின்னாரு. 3 மாதம் கழிச்சு நான் படம் பண்ணல, போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு. அதாவது இது என்னன்னா, இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி 4 நாளாக வந்து தொடர்ந்து பேட்டா கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெகனை வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்கார்ல, அவர் காலில் போய் வெளில போகிறாரு டிப்பிக்கலாக. அண்ணா கொடுத்துருவாங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஒரு 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 அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு. நாங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தங்கிட்ட வேணா வந்துடும்ண்ணா, காசு வந்துடும்ண்ணா, டேரக்டர் கொடுத்துருவாருண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் வந்து அப்படியே எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு, டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணணும்னு தெரிலடா, இந்த படம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக செய்வேண்டான்னாரு. கடைசி வரைக்கும் செய்யலை, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா இது என்னன்னா சார், இது
ஒரு 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 ரொம்ப ஒரு மாதிரி இன்டெப்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா ஹீரோயின்ஸ்க்கு டேய் இவங்க பண்ணியிருக்காங்களாடா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. ஓகே சூப்பரு. அடுத்து இன்னொருத்தங்களுக்கு, அடுத்து இன்னொருத்தங்களுக்கு. இப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னாரு சார். இல்லை இது இல்லை சார், இந்த படம் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துனது வந்து இந்த ஆட்டோகிராஃப் படத்துக்கு பிறகு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான், ஏதாவது நான் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சீரியஸாகவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படி கடந்து போகிறது வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த இந்த படத்துக்கு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு மரியாதை ஏற்படுத்தினது இல்லை. அதுதான் இப்போ யாராவது போய் ஒருத்தங்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்னும் போதுமே ஆட்டோகிராஃபாக வாங்க அப்படின்னு அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 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 அங்கீகாரத்தை அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துனது எங்கள் டைரக்டரோட படத்தில். இப்போ வரைக்குமே அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் நடிகனாக வந்துட்டேன். பாண்டியராஜ் சார், ஜெகண்ணன், ஸோ சிம்பு எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 அறியப்படுற நபர்களா அப்படின்னு இருக்கிறது இல்லை. அது வந்து அது ஆட்டோகிராஃப் தான் அது. ஏன்னா அது வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து டைரக்டர் அது வழக்கம் போல் நடக்கிறது தான் அது. ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு தவறு நடக்கும், அதுக்கு பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் வெளியிடாகும். அந்த அந்த அரைக்கு அது ஆர்ட் டைரக்டர் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியானது. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் படம் திரும்ப நான் அந்த கிளைமாக்ஸ் எடுத்துட்டு